Praise God that we could gather together to study God's word this evening. இன்றைய தினத்திலும் கூட இந்த சாயங்கால வேளையிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கூடியிருக்கிறதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். We've been studying on a very important subject called divine encounters. நாம் மிக முக்கியமான பாடத்திட்டத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், தெய்வீக சந்திப்புகள் என்பதை. Sometimes we don't give great importance to that, but I believe the church has to rise to a particular level so that there will be a daily encounter with God. அநேக வேளையிலே நம்ம அதற்கென்று மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. ஆனால் நான் நம்புகிறேன் சபை என்பது அதற்கு தினமும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. And everybody should have a personal moment with God, a divine presence that occupies their life every day. அநேகராகிய நாமும் கூட அப்படிப்பட்ட தனிப்பட்ட அனுபவத்தை, தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். And I believe that's one of the goal of this study. நான் நம்புகிறேன் இந்த பாடத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் அதுவே. Sometimes we deal with our rationalities, how we think about the Christian faith. சில வேளைகளிலே நாம் கணக்கிட்டு பார்க்கிறோம் நாம் எப்படி கிறிஸ்தவ விசுவாசத்தை நம்புவது என்று சொல்லி. So that is based on thinking and analyzing and accepting that result. நாம் எண்ணுகிறோம், அதை வைத்து நாம் கணக்கிட்டு பார்க்கிறோம், அதற்கு பின்பு நாம் அந்த ரிசல்ட்டை நாம் எடுத்து கொண்டு கொள்ளுகிறோம். But this subject is about experiencing God. ஆனால் இந்த பாடத்திட்டம் என்பது தேவனை நாம் அனுபவிப்பதை குறித்தது. So it is not about how we think, but it is how we prepare our hearts to meet the living Savior. நாம் எப்படி எண்ணுகிறோம் என்பதை பொறுத்தல்ல, நாம் எப்படி நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நாம் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். So we've been studying on the subject for quite some time. We dealt with the event with Moses, and then we were talking about Jacob at Jabbok, and then we were started studying about Gideon. நாம் கொஞ்ச நாட்களாகவே இந்த பாடத்திட்டத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலில் மோசேயை தொடங்கி அதற்கு யாக்கோபிலிருந்து நாம் கிதியோன் வரைக்கும் நாம் படித்திருக்கிறோம். So we will continue to study some of the things that happened in the life of Gideon. நாம் தொடர்ந்து கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து படிக்க போகிறோம். It's in Judges chapter 6. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் அது அமைந்துள்ளது. In verse 11 it says, the angel of the Lord came and sat under the oak of Ophrah, which belonged to Joshua the Abizarite, and his son Gideon was beating wheat in the winepress to hide it from Midianites. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். So this is an event that we were thinking that the angel of the Lord came and sat under a tree. இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிற பொழுது தேவனுடைய தூதனானவர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் வந்து உட்கார்ந்தார். So it is a natural event, but those natural events birth the supernatural events in our life. இது ஒரு இயற்கையாய் சம்பவித்த காரியம்தான். ஆனால் இந்த இயற்கையான காரியத்திலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. So everything, whenever we try to have an encounter with God, or God tried to give us an encounter, it always starts in the natural, in a simple way. இப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அது சாதாரண ஒரு நிகழ்விலிருந்து தொடங்குகிறதை நாம் கவனிக்க முடியும். So we don't need spectacular events, we need an ordinary event. அது ஒரு பெரிய ஒரு வியப்பான ஒரு காரியமாய் அமையவில்லை, ஒரு சாதாரண நிகழ்விலிருந்து அது தொடங்குகிறது. So that's why we strongly believe wherever the Holy Spirit leads us, it may be a simple event, but it can become a supernatural event in our life. அதனால் தான் நான் ஆழமாய் நம்புகிறேன், எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் ஒரு சாதாரண ஒரு காரியத்தை நம்ம நடத்துகிறாரோ அங்கே பெரிய பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. It may be very simple things. அது பார்ப்பதற்கு ஒரு எளிதான காரியமாய் காணலாம். That's why when we conduct some meetings in this place, நாமெல்லாம் சின்ன சின்ன
கூடுகையை இந்த இடத்துல நம்ம வந்து நிகழ்த்துகிற பொழுது we don't put big pamphlets, we don't put posters, we don't make advertisements. We do it in a very simple way. பாருங்கள், நாங்க மீட்டிங் கூட்டங்கள்லாம் நடத்துகிற பொழுது அதுல ஒரு பெரிய விளம்பரத்தை நாங்கள் செய்கிறது இல்ல, பெரிய போஸ்டர்ஸ் அடிக்கிறது இல்ல, இல்லாட்டி பேம்ப்ளெட்ஸ் இல்ல ஹேண்ட்பில்ஸ்லாம் அடிக்கிறது இல்ல. நாம ஒரு சாதாரண நிகழ்வாகவே அதை செய்கிறோம். And we invite people to these ordinary events. நாம இந்த சாதாரண கூட்டத்திற்கு நாம் அநேகரை நாம் அழைக்கிறோம். Because in the ordinary events God do extraordinary things. நம் சாதாரண ஒரு நிகழ்விலே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். You talk about people who got saved, they got saved in a small meeting, they got saved in a home meeting, they got touched when they were crossing a meeting. These kind of small events make a big impact in our life. நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவங்களை எல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில கேள்விக்கப்படுகிற பொழுது அவர்கள் சாதாரண ஒரு எளிமையான கூடுகையில ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், இல்ல ஒரு கூட்டங்களை கடந்து போகிற பொழுது அந்த சத்தத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். அது ஒரு சாதாரண நிகழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செய்கிறதை பார்க்க முடியும். That's why we have to be very alert. Our heart should be prepared, our mind should be prepared, our spirit should be always ready to accept the natural events. It will make a path to the supernatural occurrence in our life. அதனாலே தான் நாம் எதையும் நம்ம எளிதாய் எடுக்காதபடி ஒரு சாதாரண நிகழ்வாய் இருந்தாலும் கூட நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய ஆவியை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். See, it has to be applied in every part of our life. நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். When we sing a small song, when we take a time to worship God in a small way, our expectation should be great, but it can be a natural event. நாம ஒரு சாதாரண ஒரு சின்ன பாடலை பாட ஆரம்பிக்கிற பொழுது இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு ஆராதனையில கூட கர்த்தர் பெரிய நிகழ்வுகளை சின்ன காரியங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில தொடங்க முடியும். Hallelujah. Hallelujah. That's how the divine encounters are being made available for human beings. இப்படித்தான் தெய்வீக சந்திப்பு என்பது மனிதனாக நமக்கு ஏற்படுகிறதா இருக்கிறது. And the next thing, first thing we saw about, he was so concerned about his present condition. Second thing, he was encountering a natural event. The third thing that I am going to talk today is about God wants to change his perspective. மூன்றாவது காரியம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அவருடைய மனநிலைமையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அவனுடைய மனப்பார்வை, அவனுடைய உள்ளான பார்வையை தேவன் மாற்ற விரும்புகிறவராய் இருக்கிறார். Whenever God wants to meet a person, whenever God wants to have a moments with him, the main thing he wants to give the divine perspective to him. எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு மனிதனை சந்திக்க விரும்புகிறாரோ அப்பொழுது ஒரு தெய்வீக பார்வையை அவர்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறார். That's why the angel of the Lord said to verse 12, and the angel of the Lord appeared to him and said to him, the Lord is with you, you mighty man of fearless and courage. நீங்கள் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். That means he is giving a divine perspective. He has a very different perspective, but God wants to give him a different perspective to him. அங்கே அவனை குறித்து அவனுக்குரிய ஒரு எண்ணம் வந்து குறைவாக இருந்தாலும் தேவன் அதிலே தேவனுடைய எண்ணங்களை அவனுக்குள்ளே விளக்கி காண்பிக்க விரும்புகிறார். He is telling, you are a mighty man of courage. அங்கே தூதனானவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே என்று சொல்லி. And amplified Bible says fearless man. அங்கே இன்னொரு எடிஷன்ல சொல்லப்பட்டு இருக்கிறது அங்கே பயமில்லாத ஒரு மனிதனே என்று சொல்லி. He was very afraid and he was beating the wheat in the wine press. அங்கே நீங்கள் பாருங்கள், அவன் பயந்த நிலைமையிலே அங்கே கோதுமையை திராட்சை ஆலையிலே வைத்து போரடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். God is telling, you are a courageous man. ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே. Sometimes this is something that happens in a very very shocking way to us. இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது ஐயா ஸ்தோத்திரம், இது ஒரு பயந்த ஒரு காரியமாகவே காணப்படுகிறது. The common sense says that I am not a fearless man.
பொது அறிவு சொல்லுகிறது நான் பயமில்லாத மனிதன் இல்லை. பொது அறிவு அப்படியாய் சொல்லுகிறது. But God is telling you are a fearless man. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ பயப்படாத ஒரு மனிதன் என்று சொல்லி. See, this is the way that God wants to impart his idea into this man. இப்படித்தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய காரியத்தை அவனுக்குள்ளே வைக்க விரும்புகிறார். He may refute that to a great extent. ஆனால் அவன் அதை குறித்து ஒரு பெரிய எதிர்ப்புள்ளவனாய் காணப்படலாம். But God said something and it will make it happen in our life. ஆனால் கர்த்தர் அங்கே இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், அதை அவனுடைய வாழ்க்கையில் அவர் செய்யவே விரும்புகிறார். This is true in every encounter. இது உண்மையிலே எல்லா தெய்வீக சந்திப்புகளிலும் உண்மையாய் நடக்கக்கூடியது. One of the things that God wants to give his perspective in our life. ஒரு காரியம் கர்த்தர் இந்த தெய்வீக சந்திப்புகளை நிகழ்த்துவதற்கு காரணம் தன்னுடைய காரியத்தை உங்களுக்குள்ளே வைக்க விரும்புகிறார். So many times we may disqualify ourselves. நாம் अनेक வேளைகளிலே நாம் அதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று நினைக்கிறோம். But this is the work of the devil. அது பொல்லாதவனுடைய சதி திட்டம். Because he gives a wrong identity in our hearts. ஏனென்றால் அவன் உங்களை குறித்து தவறான எண்ணங்களை உட்புகுத்தி விடுகிறான். You cannot do ministry. நீ ஊழியத்தை செய்ய முடியாது. When you preach nobody will listen. நீ பிரசங்கம் பண்ணுகிற பொழுது ஒருவரும் கவனிக்க மாட்டார்கள். When you sing song nobody is going to worship. நீ பாடுகிற பொழுது ஒருத்தரும் worship பண்ண மாட்டாங்க. When you teach the word nobody is going to listen. நீ வார்த்தையை பிரசங்கிக்கிற பொழுது ஒருத்தர் கூட கவனிக்க மாட்டாங்க. When you start a ministry nobody is going to accept you. நீங்கள் ஊழியத்தை தொடங்குகிற பொழுது ஒருவரும் உங்களை அங்கீகாரம் பண்ண மாட்டார்கள். See, these are all wrong identities given by Satan into our life. இதெல்லாம் உங்களை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை சத்துரு உங்களுக்குள்ளே விதைத்து விடுகிறான். This is the deep work of Satan. இது சாத்தானுடைய ஆழமான வேலை. Because from early days onwards he came to Adam and Eve and he was telling, if you eat this fruit of knowledge of good and evil, then you will be like God. நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தே சரித்திரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே அவன் இப்படிப்பட்ட தவறான விதைகளை விதைத்து, ஐயா நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிப்பீர்களானால் நீங்கள் தேவனை போல ஆவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். But the Bible says they were created in the image and the likeness of God. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய சாயலிலே தானே படைக்கப்பட்டிருந்தார்கள். So the wrong identity is being given by Satan. ஆனால் அங்கே தவறான எண்ணத்தை சத்ருவினாலே அங்கே உள்ளான காரியத்தில் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். Even today in this world where we are fighting the fierce battle with the Satan's weapon is to give wrong identity into our life. இன்றைக்கு கூட நீங்கள் சத்ருவோடு கூட போராடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலும் கூட சத்ரு உங்களுடைய எண்ணங்களிலே தவறான காரியங்களை விதைத்து விடுகிறான். The internal picture dominates the aspect of your life. அந்த உள்ளான அந்த வரைபடமானது உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறது. It will control your life. அது உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து விடுகிறது. So Gideon is controlled by the picture that he carries about himself. அங்கே பாருங்கள், கிதியோனுடைய வாழ்க்கையிலும் கூட அவனுக்கு உள்ளான வரைபடமானது அவனுடைய எதிர்காலத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. And when God said that you are a mighty warrior, அங்கே கர்த்தர் சொல்கிறார் நீ பராக்கிரமசாலி. And then do you know what he goes on to say? அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். Verse 15. 15வது வசனம். Gideon said to him, O Lord, how can I deliver Israel? Behold, my clan is the poorest in the Manasseh, and I am the least in my father's house. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனேசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்றான். The way you see yourself affect every part of your life. அங்கே நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டத்தையும் பாதித்து விடுகிறது. We have to see the way God sees ourselves. நீங்கள் உங்களை பார்க்கிற பொழுது கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். That is what God is trying to give to us. It is called divine perspective. அங்கே அதைத்தான் தேவன்
இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க வருகிறார். அதுதான் தேவனுடைய காரியமாய் உங்களை பார்க்கும் விதம், தேவனுடைய பார்வை. தேவனுடைய பார்வை. When we have the divine perspective, then we can alter our perspective and align it with God. நீங்கள் தேவனுடைய பார்வையை நீங்கள் அறிந்து கொள்கிற பொழுது உங்களுடைய காரியங்களை மாற்றி அமைத்து தேவனோடு பயணம் செய்ய முடியும். See, how we see will affect the thoughts that we carry in our life. நீங்கள் எப்படி உங்களை பார்க்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய எண்ணங்களை ஐயா பாதித்து உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறது. When you have an inferiority complex, நீங்கள் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாய் காணப்படுகிற பொழுது, when somebody is laughing for some other joke, you will think that they are laughing at you. மற்றவர்கள் ஏதோ ஒரு ஐயா ஒரு ஜோக்க வச்சு அவங்க ரசித்துக் கொண்டிருக்கிற பொழுது நீங்க நினைப்பீங்கன்னா அவங்க என்னத்தான் சொல்றாங்கன்னு சொல்லி. Whenever they do some activities, you always think it is being focused on you. ஏதோ ஒரு காரியத்தை மற்றவர்கள் செய்கிற பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள், அது என்னை குறித்து தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. Because the way you think, the way you see your life affects every part of your thoughts. நீங்கள் எப்படி உங்களுடைய காரியங்களை பார்க்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் உங்களுக்கு ஐயா நகர்த்துகிறதா இருக்கிறது. So before God use Gideon, or before God gives a mighty divine encounter, he is trying to give him a perspective of who he is. முதலாவது தேவன் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்பாக அவன் யார் என்பதை குறித்து தேவன் அவனுக்கு காண்பிக்க விரும்பினார். Your perspectives, your internal picture defines your feeling. நீங்கள் உங்களுடைய உள்ளான பார்வையானது உங்களுடைய உணர்ச்சிகளை அது இருக்கிறது. Your feeling is highly proportionate to how you see yourself. உங்களுடைய உணர்ச்சிகள் என்பது நீங்கள் எப்படி உங்களை பார்ப்பீர்களோ அதை பொறுத்து தான் அமைகிறது. Many times we feel lonely, we feel depressed, we feel dejected, we feel rejected. அநேக நேரங்களில் நாம் தனிமையை உணர்கிறோம், இல்ல தள்ளப்பட்ட நிலைமையை உணர்கிறோம், இல்ல அங்கீகாரம் இல்லாத நிலையை நாம் உணர்கிறோம். It's all a feeling that we carry by the picture that we have. அது எல்லாம் நம்ம எப்படி நம்மை பார்க்கிறோம் அதை பொறுத்து தான் வெளிப்படுகிறது. Sometimes I go to certain place and I feel that these people don't honor me properly. சில வேளைகளிலே நான் சில இடங்களுக்கு போகிறேன், அப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன், இவங்க என்னை சரியா கணம் பண்ணலன்னு சொல்லி. And then I try to correct my own picture. நான் என்ன நினைக்கிறேன், என்னை நானே சில காரியங்களை சரிப்படுத்த முயலுகிறேன். It is not how I am going to see myself, it is how God sees me. Then I align my feelings towards that. நான் என்னுடைய பார்வையை வைத்து நான் சில காரியங்களை மாற்றி அமைக்க விரும்புகிறேன், கர்த்தருடைய பார்வையை வைத்து அல்ல. So it gives a very bad effect on my life. அப்படி என்றால் அது எனக்கு ஒரு பரிதாபமான காரியத்தை என் வாழ்க்கையில் நடத்தி விடுகிறது. When we have the perspective of God, then our feelings are highly strong, stable and emotionally functionable. நாம் தேவனுடைய பார்வையை நினைக்கிற பொழுது என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு உற்சாகமான காரியமாய், இல்லாவிட்டா என்னை உற்சாகப்படுத்துகிற காரியமாய், என்னை உந்தி தள்ளுகிற காரியமாய் அமைந்து விடுகிறது. Even our actions are derived from the way we see ourselves. நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் எதை பொறுத்து அமைகிறது என்றால் நாம் நம்மை எப்படி பார்க்கிறோமோ அதை பொறுத்து தான் அமைகிறது. That's why God comes and talked to Gideon and said, "You mighty man of valor." அதிநிமித்தம் தான் கர்த்தர் முதலாவது காரியமாய் கிதியோனோடு பேசுகிறார், நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி. Today God wants to give the same kind of word to us. இன்றைக்கும் கூட கர்த்தர் அதை போன்ற ஒரு வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். You are highly loved by me. நீங்கள் என்னால் அதிகமாய் நேசிக்கப்படுகிறீர்கள். You are my beloved. நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள். It is not how much you do, but how much I accepted you makes the matter. நீங்கள் எப்படியாய் கிரியைகள் செய்கிறது என்பதை பொறுத்தல்ல, நான் உங்களை எப்படி அங்கீகாரம் பண்ணிக்கிறேன் என்பதை பொறுத்து தான் அது அமைகிறது. When Jesus died on the cross, the whole shift about humanity changed. எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரோ அப்பொழுது மனு குலத்தின் மீது இருந்த காரியம்லாம் முழுவதுமாய் மாற்றப்பட்டு விட்டது. He started seeing everybody as sons and daughters. எல்லாரையுமே மகனாக மகளாக அவர் பார்க்க ஆரம்பித்தார். So when we have the right picture or right perspective, the divine
the divine enablement will be highly activated. நீங்கள் எப்பொழுது உங்களை குறித்து சரியான ஒரு பார்வை வைக்கிறீர்களோ அப்பொழுது தெய்வீக காரியங்கள் உங்களுக்குள்ளே ஐயா உந்த ஆக்டிவேட் பண்றதை பார்க்க முடியும். See, before that, if you read Gideon's life, before that he never organized people to go for a war. இதற்கு முன்பாக கிதியோனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. அவன் ஜனத்தை கூட்டி போய் யுத்தம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. But this word has made an impact to gather people to take an army to war. இந்த கர்த்தருடைய வார்த்தையானது அவனை உற்சாகப்படுத்தி ஒரு பெரிய கூட்டத்தை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படி அவனை உந்தி தள்ளினது. I believe this is the reality that we really need in ministry. இந்த நாளில் கூட நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஒரு ஆழமான நம்பிக்கை தான் நம்முடைய ஊழியத்துக்கும் அவசியமாய் இருக்கிறது. That's why we have to wait and receive this kind of emotional stable understanding from God in our life. அதிநிமித்தமாகத்தான் நாம் காத்திருந்து இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கையுள்ள காரியங்களை நாம் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். Sometimes ministry becomes a duty. ஆனால் சில வேளைகளிலே ஊழியம் என்பது கடமையாய் மாறிவிட்டது. Sometimes we try to fulfill our duties. சில வேளைகளிலே நாம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற முயற்சி செய்கிறோம். But the truth is you cannot function like that. ஆனால் உண்மை என்ன, நீங்கள் அப்படி செயல்பட முடியாது. You have to function based on the relationship with God. நீங்கள் தேவனுடைய கூட இருக்கிற உறவை வைத்துக்கொண்டு தான் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். And when we come near God, our perspective change and we flow from that. எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுக்கு அருகில் வருகிறீர்களோ உங்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் நினைக்கிற காரியங்களிலே ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி நீங்கள் உற்சாகமாய் செயல்பட முடியும். Even our broken picture disturb the relationship that we carry. நீங்கள் உடைந்த ஒரு பாத்திரமாய் காணப்படுகிற பொழுது ஐயா ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனோடு இருக்கிற அந்த உறவுகளிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. And you have a problem with the relationship with others. நீங்கள் தேவனோடு மாத்திரமல்ல மனிதர்களோடும் உங்களுக்கு ஐயா அவர்களுக்கு இருக்கிற உறவுல பிரச்சனை ஏற்படுகிறது. You see people who fight with others always have an internal fight within themselves. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் மற்றவர்களோடு சண்டை போடுகிறது நீங்க பார்ப்பீர்களோ அவனுக்குள்ளேயே முதல்ல ஏதோ ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறான். And he is internally fighting. அவன் உள்ளான நிலைமையிலே அவன் போராடி கொண்டிருக்கிறான், சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். He is angry within himself. அவனுக்குள்ளேயே ஒரு கோபத்தை வச்சிருக்கிறான். That's why these people fight easily with others. அது நிமித்தம் தான் அவர்கள் மற்றவர்களோடு எளிதாய் சண்டை போடுகிறார்கள். Some people are so disturbed by within themselves, so they are disturbed with everybody. அவர்கள் உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதனால தான் மற்றவங்களையே டிஸ்டர்ப் பண்றாங்க. In ministry I have seen lot of people who come to the ministry and they disturb others. நான் ஊழியத்துல கூட இத பார்த்திருக்கிறேன். அவங்க ஊழியத்துக்குள்ள வந்து ஊழியத்தையே டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. And people who come near them they disturb them. அவர் யாரெல்லாம் பக்கத்துல வராங்களோ அவங்களே டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. There was one particular meeting that has happened recently. One man went to the cameraman and fought with him. ஒரு கூட்டம் சமீபத்துல நடந்தது. அந்த மனிதன் கேமராமேன்ட்ட போய் அவர் கூட சண்டை போட்டார். Because this cameraman was a young man who had a French beard. ஏனென்றால் அந்த கேமராமேன் ஒரு இளம் வாலிபன், அவருக்கு ஒரு பிரெஞ்சு பேட் இருந்துச்சு. And then he went and said, if you have French beard then you cannot go to heaven. அவர் அந்த கேமராமேன் கிட்ட போய் சொன்னாரு, உனக்கு இந்த வகையான தாடி இருந்துச்சுன்னா நீ பரலோகத்துக்கு போகவே மாட்டே, you will go to hell. நீ நரகத்துக்கு தான் போவான்னு. But the beautiful thing is he never came to me. அது நன்மையான காரியம் என்னன்னா அந்த மனுஷன் ஏன்ட்ட வரல. Because every time he goes somewhere he tried to pick up a fight or he tried to make a disturbance. அவர் எங்கெங்கெல்லாம் போனாலும் ஏதோ ஒரு சண்டையை நிகழ்த்திட்டு தான் வருவாரு. Because nobody gives mics to him, that's what makes him angry, so he fight with somebody and go off. ஆனா our mics to him. அவருக்கு யாரும் மைக் கொடுக்க மாட்டாங்க, அதனால என்ன செய்வாருன்னா அவர் மத்தவங்கட்ட போய் சண்டை நிகழ்த்திட்டு வந்துருவாரு. See, this is the way that you have a picture, you try to disturb every relationship. இதை போலவே உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு எண்ணங்களை வச்சிருப்பீங்கன்னா நீங்க மற்றவர்களோடு அப்படிதான் பழக முடியும். And this deeply affects our life. இது ஆழமாய் நம்முடைய வாழ்க்கையை பாதித்து விடும். It is a very important culprit in the ministry also. இதுதான் ஒரு ஊழியத்துல ஒரு பெரிய பொல்லாத ஒரு காரியம். Because it disturbs, it gives
gives a broken picture, and this picture affects every அது relationship. உங்களை குறித்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை கொடுத்து உங்கள் ஊழியத்திலேயும் அது பாதிப்பை கொண்டு வந்து விடுகிறது. But the truth is, we have to always believe that my identity is changed in Christ Jesus. நீங்கள் உண்மை என்னவென்றால் நீங்கள் என்ன ஆழமாக நம்ப வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை குறித்து சொல்லப்பட்டவைகளை நீங்கள் அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். Because those things are the things that gives the right perspective from God. கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு பார்வையை கொடுக்கிறது. I am called with a heavenly calling. நான் பரலோக அழைப்பிலே அழைக்கப்பட்டிருக்கிறேன். I am called to bring a change in this earth. நான் இந்த பூமியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படி அழைக்கப்பட்டவன். I have the mind of Christ. எனக்கு தேவனுடைய சிந்தை தரிக்கப்பட்டிருக்கிறது. Christ in me is the hope of glory. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறது தான் ஒரு நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை. See, when you have these kind of pictures, it will promote you to function properly in God's kingdom. இப்படிப்பட்ட பார்வை உடையவர்களாய் இருக்கிற பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பலமான அசைவை கொண்டு வர முடியும். That's why when God met when the here we call it an angel, but it is we call him as God because theophany, that means God in the human form, he came and met Gideon. நீங்கள் இங்கே தேவனுடைய தூதன் என்று சொல்லுகிற பொழுது இது கர்த்தரை குறித்து இந்த வேதாகம அடிப்படையிலே சொல்ல முடியும். அவர் கிதியோனை சந்திக்க வந்தார். It is the second person of the Trinity, theophany. Christ came to meet him. தியோஃபனி என்பது into your life. நாம் அப்படி நடக்கிற பொழுது அங்கே தேவனுடைய தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடுகிறது. When God said you are a mighty man of valor, he became a mighty man of valor. ஆண்டவர் அங்கே பராக்கிரமசாலி என்று சொல்லுகிற பொழுது ஐயா அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவனுக்குள்ளே பராக்கிரமத்தை கொண்டு வந்து விடுகிறது. Those words imparted strength into him. அந்த வார்த்தையானது அவனுக்குள்ளே பலனை கொண்டு வருகிறது. Whatever he needed to function, it is been given unto him. என்னென்ன காரியமெல்லாம் அவன் அந்த இடத்திலே செயல்பட வேண்டுமோ அதற்குரிய சத்துவத்தை அது கொடுக்கிறது. That's why these kind of divine encounters is a life altering events. அதிநிமித்தமே இந்த தெய்வீக சந்திப்புகள் என்பது வாழ்க்கையை மாற்றுகிற தன்மை உடையதாக இருக்கிறது. When God speaks something, even when we have a broken perspective, it brings it into the divine perspective. கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது ஒருவேளை உங்களுடைய நிலைமை உடைந்த ஒரு பாத்திரத்தை போல் காணப்பட்டாலும் அதை ஒட்டி அதை பலனாய் மாற்றுகிறார். Even when you study the life of Jacob, God changed the supplanter, that means a man who cheats others, he made it into a prince of God. யாக்கோபையே கூட கர்த்தர் பேசுகிற பொழுது ஒரு எத்தனாய் இருந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். When God met Abraham, he changed his name from Abram to Abraham. ஆபிரகாமை தேவன் சந்திக்கிற பொழுது ஆபிரகாம் என்ற நிலைமையிலிருந்து ஆபிரகாம் என்று அவர் மாற்றினதை பார்க்க முடியும். He called him as a father of multitudes. நீங்கள் அங்கே பார்க்கிற பொழுது ஜாதிகளுடைய தகப்பனாய் அவர் மாற்றினார். Those words has imparted the divine enablement, the grace into their life. அங்கே தேவனுடைய வார்த்தையானது ஒரு தெய்வீக சந்திப்புகளின் மூலமாய் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததை பார்க்க முடியும். Hallelujah. Hallelujah. So whenever God meets, he trying to change our perspective. அங்கே எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை சந்திக்கிறாரோ ஐயா நம்முடைய கண்ணோட்டத்தை அவர் மாற்றுகிறார். One of the things that we have to strongly believe and we have to strongly approach God, and we have to ask God, Lord, give me the right perspective in my life. நீங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமான ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே சரியான கண்ணோட்டத்திலே நான் காரியங்களை பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. I don't want to create my own perspective based on my own experiences. என்னுடைய அனுபவங்களை கொண்டு ஐயா நான் நினைக்கிற வகையிலே ஒரு காரியத்தை பார்க்க எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். I don't want to create an environment based on the where I born, where I belong, where I grew up. நான் என்னுடைய சூழ்நிலையை பொறுத்து என் குடும்ப பின்னணியை பொறுத்து என் அனுபவத்தை பொறுத்து ஐயா என்னுடைய காரியங்களை அமைத்துக் கொள்ள கூடாது. Sometimes we are highly indoctrinated by the
cultures that we grow up. அநேக வேளைகளில் நாம் வளர்ந்த அந்த பாரம்பரியங்களை கொண்டு நம்முடைய காரியங்களை அமைத்து விடுகிறோம். Because here Gideon also is doing the same thing. இங்கே கிதியோனும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதை பார்க்க முடியும். He said, I am from a clan of a poor Manasseh. அங்கே அவன் சொல்லுகிறான், மனோசே கோத்திரத்திலே ஒரு எளிமையான ஒரு குடும்பத்திலே நான் பிறந்தவன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். I am least in my father's house. நான் என்னுடைய தகப்பன் வீட்டிலே எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகிறான். It might be the truth. அது உண்மையாக கூட இருக்கலாம். But it is not the way God sees us. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட பார்வையோடு நம்மை பார்க்கிறது இல்லை. And today many people see us in the way that we are born, where that we are grow up, where that we carry the abilities and skills. ஆனால் இன்றைக்கு அநேகர் கூட நம்மை பார்க்கிறது, இவன் எங்கே இருந்து பிறந்தான், எந்த குடும்பத்திலே பிறந்தான், நம்முடைய பின்னணியை வைத்து தான் நம்மளை எடை போடுகிறாங்க. In India we are very famous to know about the caste and the systems which we operate. நாம் இந்தியாவிலும் கூட ஐயா எந்த ஜாதி, ஐயா இவங்க எப்படி எந்த இங்க இருந்து வந்திருக்கிறாங்க என்பதை குறித்து கவனிப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. Technically people want to find out. அவங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப குறிப்பா இருக்காங்க. நாசூக்கா கேள்வி கேட்பாங்க. நாசூக்கா கேள்வி கேட்பாங்க. I have been to all those areas. நானும் அந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கிறேன். And if you belong to certain category you feel very elated. நீங்கள் வந்து அந்த குறிப்பா அவங்க விசாரிக்கிற அந்த குழுல இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. And if you don't belong to them then you become ostracized. That means you have been set apart. பாருங்க, நீங்க அந்த குழுல இல்லனா நீங்க தனிமைப்படுத்தி ஒதுக்கப்பட்டவர்களா மாறி விடுவீங்க. Because people try to form who you are based on where you born and where you grew up and what all you did in your life. நீங்கள் வந்து எந்த இடத்திலே பிறந்தீர்கள், எந்த குழுவை சார்ந்தவர்கள், நீங்க எப்படி வளர்க்கப்பட்டு இதையெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ஐயா மக்கள் வந்து ஒரு காரியத்தை அவங்க வந்து எண்ணுகிறார்கள். But the truth is, ஆனால் உண்மை என்ன, when we come to God, ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது he wants to change the perspective first. முதலாவது காரியம் உங்களுடைய நீங்கள் பார்க்கிற பார்வையை மாற்ற விரும்புகிறார். Because before Gideon did great exploits, God has given him a great hope within himself, who he is and what he can do and how much he can accomplish. முதலாவது கிதியோனை பெரிய காரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்துகிறதுக்கு முன்பாக அவனுடைய எண்ணங்களை, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்தவன், அவன் பின் இதையெல்லாம் அவன் நினைக்கிற நினைவை மாற்ற விரும்புகிறான். Because sometimes when I go to big meetings to preach, நான் பெரிய கூட்டங்களுக்கு போய் பிரசங்கிக்க முற்படுகிற பொழுது internally I have certain fear. நான் உள்ளான மனிதனிலே சில பயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. This fear is a healthy fear. இது ஒரு உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு பயம். Because this fear will help you to prepare yourself, pray and meditate and be alert about what God is trying to do. சில பயங்கள் எல்லாம் நம்ம இன்னும் அதிகமாய் ஜெபிப்பதற்கும் இன்னும் ஒன்று விழித்து காரியங்களை செய்வதற்கும் அது ரொம்ப முக்கிய அவசியமாய் இருக்கிறது. Then when I go and stand there to preach, ஆனா அங்கே போய் நான் பிரசங்கம் பண்ண நிற்கிற பொழுது then I heavily depend on God's perspective. நான் ஆண்டவருடைய அந்த எண்ணங்களை, பார்வையை நான் அறிய விரும்புகிறேன். Then I say, Lord, you call me to become a man to bring understanding to the body of Christ so that I am going to flow in that area. I know you will help me. நான் சொல்லுகிறதெல்லாம் ஆண்டவரே, ஐயா ஆண்டவர் கடினமான சத்தியங்களை எளிமையாய் போதிக்க ஆண்டவரை என்னை அழைத்திருக்கிறீங்க. அந்த நிலையில் இருந்து நான் ஆண்டவரை இந்த காரியங்களை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆண்டவரை நீ நிச்சயமா எனக்கு உதவி செய்கிறீர் என்ற அந்த விசுவாசத்தோடு செயல்பட ஆரம்பிக்கிறேன். When I become filled by God's perspective, then I flow in the anointing. நான் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நான் செயல்படுகிற பொழுது அந்த அபிஷேகத்தோடு அந்த இடத்திலே கடந்து போகிறதை நான் பார்க்கிறேன். I have preached in some of the strange places. நான் வினோதமான சில இடங்களிலே பிரசங்கித்து இருக்கிறேன். A friend of mine invited me to an engineering college for a Christmas program. என்னுடைய நண்பனானவர் ஒரு பொறியியல் கல்லூரியிலே பிரசங்கிக்கும்படி என்னை அழைத்திருந்தார். This is a very reputed engineering college. I have to go and preach to the whole congregation, whole students and all the principals all there were there, and I have to preach about Christ and Christmas. இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறியியல் கல்லூரி. அங்கே போய் அங்க இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலே நான் பிரசங்கிக்க வேண்டியதா இருந்தது. And you know how much God helped me.
ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், அங்கே எவ்வளவாய் தேவன் எனக்கு உதவி செய்தார். Because I carry the divine perspective within me. ஏனென்றால் நான் தேவனுடைய பார்வையிலே அந்த காரியங்களை பார்க்க Lord, I am not qualified to deliver such kind of messages. ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட அந்த செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு தகுதி அல்லதா? I've preached in some of the poor villages and medium sized churches. நான் கிராமங்களிலே பிரசங்கித்து இருக்கிறேன், சில சபைகளிலே சின்ன சின்ன சபைகளிலே பிரசங்கித்து But இருக்கிறேன். I have not addressed some of the whole thinking crowd. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் போய் நான் பிரசங்கம் பண்ணினது இல்லை. I spoke about the dispositions of man thinking. நான் அங்கே போய் ஐயா மனிதனுடைய எண்ணங்களை குறித்து, அந்த விரிவான எண்ணங்களை குறித்து அங்கே பேச ஆரம்பித்தேன். மனிதனுடைய எண்ணம் எப்படி தவறான இடத்துல இருக்கிறது என்பதை குறித்து பேசணும் பாருங்க. Disposition of man's heart and his thinking. அவனுடைய இருதயத்தை குறித்தும் அவருடைய எண்ணங்களிலே காணப்படுகிற தவறான இடத்தில் இருக்கிறதை குறித்து நான் பேச ஆரம்பித்தேன். And I myself was so amazed because it was so much helpful. Because I see how God sees me. அங்கே நானே ஆச்சரியப்பட்டேன். அப்பதான் என்னால உணர்ந்து கொள்ள முடிஞ்சது, தேவன் எவ்வளவாய் என்னை பார்க்கிறார், அவருடைய பார்வை இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி. I truly believe God wants to give his perspective into our life. நான் உண்மையாய் நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் அவருடைய பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செலுத்த விரும்புகிறார். But the truth is the world is giving lot of ideas about who we are. ஆனால் உண்மை என்ன, அந்த உலகமானது ஐயா அநேக ஆலோசனைகளையும் ஐயா எண்ணங்களையும் நமக்குள்ளே புகுத்த விரும்புகிறது. He does not have money, so he is not of God. அவனுக்கு பணம் இல்லை, அதனால அவன் தேவனால் உண்டானவன் கிடையாது. He is not prospering in ministry, so God is not with him. அவன் ஊழியத்துல கூட செழிப்பை பார்க்கவில்லை, அதனால தேவன் அவனோடு கூட இல்லை. He is not overcoming certain problems, so I believe God has left him. சில போராட்டங்கள் அவனால மேற்கொள்ள முடியல, அதனால கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார். If you say that problem is the indicator whether God is there with you or not, then we have to take Paul out of the Bible, because Paul had huge problem in his life. பிரச்சனை தான் ஒரு மனுஷனை தேவனிடத்துல இருந்து ஐயா இருக்கிறான் இல்லன்றத பிரிக்கிறது என்று சொன்னால் நம்ம பவுல வேதாகமத்துல இருந்து எடுத்துற வேண்டும். ஏன்னா பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அவனுக்கு இருந்துச்சு. Wherever he goes it's a problem. எங்க அவன் போனா கூட அது பிரச்சனை. Some of the things are not recorded. சில காரியங்கள்லாம் வேதாகமத்துல பதிவு செய்யப்படவில்லை. But truly he met huge problems in life. அவன் வாழ்க்கையிலே பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சான். Even Jesus had some of the unusual problems. இயேசுவானவர் கூட ஐயா தன்னுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார். Because one day he was traveling through Samaria and these people never gave him place to sleep. அங்கே சமாரியாவுக்கு அவர் போன பொழுது அங்கே படுக்க கூட அவருக்கு இடம் கொடுக்கல. Then if you see everything from this struggles and problems and failures and disappointment, then we may not have the divine perspective into our life. இப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல பிரச்சனைகளை ஐயா ஸ்தோத்திரம், இந்த போராட்டங்களை இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து பார்க்கிற பொழுது நாம் ஒரு காரியத்தை நிர்ணயிக்க முடியாது. Sometimes when I prepare for myself for this class, I know very few people only will come. சில நேரங்களில் இந்த வகுப்புக்காக நான் ஆயத்தப்படுத்துகிற பொழுது எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் பேர் தான் இந்த வகுப்புக்கு வருவாங்க. Many are called, only few come. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலந்தன வேதாகமம். Sometimes one or two people extra come. I am very happy. சில நேரங்களில் 1-2 பேர் கூட வந்தா கூட எனக்கு பயங்கரமான சந்தோஷம். But for church pastors it may not be very happy. ஆனா சபை போதகர்களுக்கு அதெல்லாம் சந்தோஷத்தை. How many people come? They are still not satisfied. Some family didn't come. They didn't come. 4-5 family has to come. சில நேரங்களில் எத்தனை பேர் வந்தா கூட அவங்க வரலையே, இவங்க வரலையே, 4-5 பேர் வரலையே அப்படின்னு வராதவங்களை குறித்து அநேக கவலைகள். But for me a teacher, if few people come itself is very happy. ஆனால் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிற பொழுது கொஞ்சம் பேர் வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். But it does not stop me, because I prepare a message with a great perspective. அது என்னை தடுத்து நிறுத்துவதில்லை. ஏனென்றால் எனக்கு தேவன் கொடுத்த அந்த பார்வையிலிருந்து அதை நான் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க ஆரம்பித்து விட்டேன். I am called to deliver the truth in a great clarity. நான் சத்தியத்தை அதிக ஒரு
விவரித்தலோடு அதை நான் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். And not only that, I not only present the truth, I want to give the I want to give the methods to apply the truth in life. நான் வெறும் அதை விவரித்து காண்பதோட மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே அதை எப்படி அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் கவனமாய் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். So this perspective helps me to prepare for this classes. இந்த கண்ணோட்டம் தான் இந்த ஒரு குறைவாக வந்திருந்தாலும் கூட இதற்கு ஆயத்தப்படுத்தும்படி என்னை உற்சாகப்படுத்துகிறது. People say, few people coming, what message I can preach? கொஞ்சம் பேர் தான வர்றாங்க, என்ன பெரிய மெசேஜ் எடுத்துக்கிட்டு? No, one of some of the best preachings I have done is on Thursday classes. நான் மிக சிறந்த போதனைகளை சில வேளைகளிலே வியாழக்கிழமை தான் நான் செய்திருக்கிறேன். How many attendance? கொஞ்சம் பேர் தான் அந்த அட்டெண்டன்ஸ்ல வந்தாலும் when I go back home, my wife first question is how many people came. நான் வீட்டுக்கு போன உடனே மனைவி கேட்கிற முதல் கேள்வி எத்தனை பேர் வந்தாங்க. It is not how God moves. எப்படி ஆண்டவர் அங்கே செயல்பட்டார் என்ற கேள்வி அல்ல. Because people are highly number based. ஏனென்றால் மக்கள் பொதுவாகவே எண்ணிக்கையை குறித்து தான் பெரிய கேள்வி. Here Gideon was single man who changed, God changed his perspective. He changed the whole nation's destiny. இங்கே கவனமாய் பாருங்கள், கிதியோன் ஒரே மனிதன் தான். அவனுடைய ஒரே மனிதனுடைய எண்ணத்தை மாற்றின பொழுது அங்கே போய் ஒரு தேசத்தின் தலையெழுத்தை மாற்றி விட்டார். Hallelujah. Hallelujah. See, for God to do great things, he need one man who is available, who is ready to have divine perspective in his life. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு மனிதன், தேவனுடைய பார்வையிலே பார்க்கிற அப்படிப்பட்ட மனிதனை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். Not to calculate himself based on the events or people's opinion or society's evaluation. ஒரு சமுதாய ஒரு எண்ணங்கள் கொண்டு இல்லாவிட்டா தனிப்பட்ட விதத்திலே ஏதோ ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மூலமாய் அல்ல. It is how God sees me. That's how I am going to see. தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் நான் பார்க்க போகிறேன். And it will bring the great impact in our life. அதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. And the last thing that I want to talk about Gideon. கடைசி காரியம் நான் கிதியோனை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புவது. Gideon started asking signs. அங்கே கிதியோன் அடையாளத்தை கேட்கிறான். The first thing he asked about, can you wait, I will bring some food, will you eat with me? அங்கே முதலாவது அடையாளமாய் அவன் கேட்கிறான், கொஞ்சம் பொறுத்திரும், நான் உமக்காக உணவை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறேன், நீர் உட்கார்ந்து சாப்பிடும் என்று சொல்லி. He want to check whether it is God or somebody else. அங்கே தேவனா இல்லாட்டி மற்ற யாருமா என்று சொல்லி அவன் முதலாவது அவன் சரிபார்க்க விரும்புகிறான். Because verse 22 says, ஏனென்றால் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, when Gideon perceived that he was the angel of the Lord, Gideon said, alas, O Lord God, for now I have seen the angel of the Lord face to face. அங்கே அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். Now until in all the conversation he didn't have that confidence. It was the angel of the Lord. இங்கே இதற்கு முன்பாக நடந்த பரிவர்த்தனைகளிலே அவனுக்குள்ளே அவர் தேவனுடைய தூதன் என்று நம்பிக்கை இல்லை. He had that great doubt. அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்தது. But now when the angel of the Lord consumed that food with fire, அங்கே கொடுக்கப்பட்ட அந்த உணவை அந்த தூதனானவர் அக்கினியினாலே அதை புசித்த பொழுது he got confirmed. அங்கே அவன் நம்பிக்கை கொண்டான். And the famous thing, before he wants to go to the war, he is asking the Lord the signs about with the fleece. அங்கே அவன் அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக அந்த தோலை கொண்டு அவன் அடையாளத்தை கேட்கிறான். What does this means? அது என்ன காட்டுகிறது? It shows Gideon had a weak faith. அங்கே அவன் ஒரு குறைவான ஒரு விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். One thing about the Lord is, ஆண்டவரை பொறுத்தவரையில் no matter how much faith we have, he is trying to enable us. நம்ம குறைவான விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தாலும் கூட நம்மையும் எடுத்தவர் பயன்படுத்த விரும்புகிறார். God made us said, I have come, now you are testing me. No, he didn't say that.
அவர் சொல்லி இருக்கலாம், நான் வந்திருக்கிறேன், நீ என்னையா பரிசித்து பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி இருக்கலாம். Within a single word or a single breath, he can make Gideon go away. ஒரே ஒரு சாதாரண காரியத்தில் கிதியோனை விரட்டி விட்டுருக்கலாம். But God took this man's inability to have faith and he wants to give him his best so that God enables him to believe him. அவனுடைய இயலாமையின் சூழ்நிலையில கூட அவனை எடுத்து தன்னுடைய விசுவாசத்தை கொடுத்து அவனை தட்டி எழுப்பி அவனை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Even today sometimes we also ask some of the signs. நாம் கூட சில வேளைகளில் அடையாளத்தை கேட்கிறோம். We don't ask like Gideon. நாம் கிடியோனை போல கேட்கவில்லை. But we ask within ourselves. நம்ம உள்ளான மனுஷன நம்ம சில காரியங்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். Then I know it is God. இப்படி நடந்தா நான் ஒருவேளை இது தேவன் என்று நம்புகிறேன். If money comes then it is God. இப்படி எனக்கு இந்த வருமானம் கிடைச்சிச்சுனா அவர் தேவன் என்று நான் நம்புகிறேன். I say this because we depend on heavily on signs. நாம் அநேக வேளைகளில் இப்படிப்பட்ட அடையாளங்களை அதிகமாய் நம்புகிறோம். Suddenly we go to a meeting and say that man gave the same word, then the sign has come. சில கூட்டங்களுக்கு போகிறோம், சரியா நான் நினைச்ச அந்த வார்த்தையை அவர் கொடுத்தார் அப்படி சொல்லி உறுதியாய் நம்ம அதில் நம்பிக்கை வைக்கிறோம். We have weak faith. நமக்குள்ளே ஒரு குறைவான ஒரு விசுவாசம் தான், பலவீனமான விசுவாசம். பலவீனமான விசுவாசம். God, he has faith, but it is not the faith, strong faith to act in the way that I think. அந்த இடத்திலே கர்த்தர் என்ன நினைக்கிறார் பாருங்க, அவருக்குள்ள விசுவாசம் இருந்தது, ஆனால் கர்த்தர் நினைத்த அளவிலே கிதியோனுக்குள்ளே விசுவாசம் இல்லை. So it can be an event. அப்படி போல சம்பவமா இருக்கலாம். Sometimes we don't have strong faith. நம்ம சில வேளைகளில் நமக்கு கூட அப்படிப்பட்ட ஆழமான ஒரு விசுவாசம் இல்லை. I have seen people who have great declaration, great faith. நான் இன்னொரு வகுப்பினரை பார்த்திருக்கிறேன், அவங்களுக்குள்ள இயற்கை அப்பாற்பட்ட விசுவாசம் பயங்கரமான அறிக்கையெல்லாம் இருந்திருக்குது. And after some problems all the faith goes and they become very weak. பிரச்சனை வந்த பிறகு நான் அவங்கள பார்த்தா எல்லா விசுவாசமும் அப்படியே விழுந்து போய் அவங்க ரொம்ப பலவீனமாக காணப்படுகிறத பார்க்க முடியுது. Sometimes I too experience that. நான் சில வேளைகள் நானும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து வந்திருக்கிறேன். Because we all people of weak faith. ஏனென்றால் நாம் எல்லாருமே நம்ம விசுவாசத்தில் பலவீனப்படுகிற நாட்கள் இருக்கிறது. God enables us. ஆனால் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். God helps us. ஆண்டவர் உதவி செய்கிறார். God wants to give an encounter so that our faith will be more activated, more highly functionable. நான் தெய்வீக சந்திப்புகளை நிகழ்த்தி தேவன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். So I believe through Gideon we can learn he was counting the circumstance, but God was counting on him. அங்கே அவன் சூழ்நிலையை வைத்து அடையாளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆண்டார் அவனை வைத்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய யோசித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Sometimes our signs don't function properly. சில வேளைகளில் நம்ம அடையாளங்கள்லாம் சில நேரங்களில் வேலை பார்ப்பது கிடையாது. I go, Lord, if my tire don't get punctured then it is your will, but the iron is not puncturing. நான் போவேன் ஆண்டவரே, பஞ்சர்லாம் இல்லைன்னா நீங்க நடத்துறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். After we go there our life get punctured. ஆனா அப்படி போய் மொத்தத்துல விழுந்து போனவங்க எல்லாம் நம்ம பார்க்க முடியும். வாழ்க்கையே பஞ்சர் ஆயிடுது. வாழ்க்கையே பஞ்சர். Sometimes signs don't work. சில நேரம் அதெல்லாம் வேலை பார்க்குது இல்ல. But even though in the midst of all our weak faith God helps us to have more faith. நம் பலவீனமான விசுவாசம் இருக்கிற பொழுதிலோ கர்த்தர் அதையும் எடுத்து பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய உதவி செய்கிறாரே. Hallelujah. Hallelujah. So I believe is a wonderful time that we could gather and study God's word. இந்த நேரமானது ஒரு நல்ல நேரமாய் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு பிரயோஜனமாய் அமைந்து இருக்கு நம்புகிறேன். ஜெபிக்கலாம். அப்படி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு தொடர்பு கொண்டு எங்கள் மனப்பார்வையை மாற்றி எங்களுடைய உள்ளான மனப்படத்தை மாற்றி அமைக்க விரும்புகிறீரே, ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக தவறான கருத்துக்களாலும் எண்ணங்களாலும் அநேக தவறான சூழ்நிலைகளாலும் எங்களுடைய மனநிலைகள் எல்லாம் கர்த்தாவே கலக்கமாக இருக்கிறது, சிலவேளை கேள்விகளாக இருக்கிறது, சிலவேளை அநேக பதிலில்லாத சூழ்நிலைகளாக இருக்கிறது. ஆனால் இது மத்தியிலெல்லாம் கர்த்தாவே, நீர் எங்களை குறித்து என்ன சொல்லுகிறீர்? பராக்கிரமசாலியே, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியவைகளை செய்கிறேன் என்று அன்னைக்கு கிதியோனோடு சொன்னதை போல
இன்றைக்கும் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உன் மூலமாய் நான் அநேக காரியங்களை இந்த பூமியிலே செய்ய திட்டம் வைத்திருக்கிறேன், உன்னுடைய மனப்படத்தை மாற்றிக்கொள் என்று எங்களோடு பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் சரியான காரியங்களை சரியான விதத்திலே சரியான நேரத்திலே பார்க்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உம்முடைய சிந்தனைகளாய் மாறுவதாக. கர்த்தாவே, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உம்முடைய எண்ணங்களாய் மாறுவதாக. தேவன் தாமே எங்களை வழி நடத்தி அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைப்பீராக என்று சொல்லி இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.